யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட எந்த ஒரு காரியத்திலும் ஒருமனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கிறது. இங்கு எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே ஒரு பஸ்காவை ஆசரிக்கும்படியாக அங்கே ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி நிருபங்களை எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி இருக்கும் போது நிறைய பேர் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா நீண்ட காலமாக பஸ்கா என்கிற ஒரு பண்டிகை அனுசரிக்கப்படலை. கிறிஸ்துவத்தில் நம்ம இதில் இந்த பஸ்கா என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். அது எப்படி வந்தது என்பது நிறைய பேருக்கு தெரியும். அப்ப இஸ்ரவேல் அந்த பண்டிகை கொண்டாடப்படாததுனால அப்ப அதை ஆயத்தப்படுத்துறாரு. அப்படி ஒன்றை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுத்தும் போது அதுல நீங்க 10வது வசனத்தை வாசிங்கன்னா அங்க வசனம் சொல்லுகிறது 30ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்பிராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டும் ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி அதுக்கு முந்தின வருஷத்தை நீங்க பார்த்தா தெரியும். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைபிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவர். நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். அதாவது ஒரு பண்டிகை, பஸ்காம் பண்டிகை அனுசரிக்கும் போது அது தேவனிடத்துல திரும்ப வேண்டும் என்கிற ஒரு முக்கிய நோக்கத்தை அங்கே வைத்து அந்த பண்டிகைகள் கொண்டாட எசேக்கியா ராஜா ஒரு அழைப்பு கொடுக்கும்போது அதுல கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சொல்லும் போது எல்லாரும் பரியாசம் பண்றாங்க ஒரு கூட்டம். ஆனாலும் 11-12 வசனங்கள்ல ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சில மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. இங்க தேவனுடைய கரம் அவங்களை ஒருமனப்படுத்துகிறது. எந்த ஒரு காரியமும் ஒருமனம் இல்லாம செஞ்சா அது விளங்காது. ஆகவேதான் இயேசு சொன்னாங்க, இந்த பூமியில எந்த ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி, அப்ப அந்த ஒரு மனதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒன்று, எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு மனதின் ஆவி அந்த இடத்துல இருக்க வேண்டும். ஒரு மனம் இருந்தால் அந்த இடத்துல பெரிய ஒரு காரியம் நடக்கும். இங்கே தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அந்த காரியத்தை, தேவ காரியத்தை செய்யறதுக்கு ஒரு மனம். அப்போஸ்தலர் நாட்களே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஓரிடத்திலே கூடி வந்திருக்கும் பொழுதுதான் அசைவு. பாருங்க, 20 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அந்த காரியம் இந்த இடத்துல நடக்கும். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண கூடி வரும்போது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, ஒருவர் பேரில் ஒருவர் குறை உண்டானால் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, அப்போ உங்க ஜெபம் கேட்கப்படும் சொல்றாரு. அப்போ ஒரு மனதின் ஆவி அங்கே ரொம்ப அவசியமானது. ஆண்டவர் இயேசு சொல்றாங்க, பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த ராஜ்யமும் எந்த வீடும் அழியும். அது பிரிந்திருக்கிற எந்த பட்டணமா வேணா இருக்கலாம், பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமா இருந்தாலும் சரி, பிரிந்திருக்கிற எந்த வீடும் அது
அழியும், அது அழிந்து போகும். ஆகவே ஒரு மனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியா இருக்கலாம், ஒரு வீட்டை கட்டுகிற பணியா இருக்கலாம், அல்லது எடுக்கிற ஒரு தொழிலா இருக்கலாம், வேலைகளா இருக்கலாம். ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். ஒருமனம் இருந்தால் அந்த இடத்துல இல்லாதவைகளும் உண்டாகும். ஒருமனம் இருந்தால் தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது இல்லையா, இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அந்த காரியம் அவர்களுக்கு உண்டாகும் என்று. ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல ஒருமனம் இல்லாம நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கிடக்குதோ, இன்றைக்கு கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி ஒருமனம் வர வேண்டிய அத்தனை இடத்துக்குள்ளேயும் தேவன் ஒரு மனதை கட்டளையிட்டு அத்தனை பேருக்குள்ள அந்த ஒரு மனதை கொடுத்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ண